இப்போ நம்ம அம்மம்மா கிச்சனில் வந்து மாம்பழத்து ஒரே ஒரு மாம்பழம், அந்த மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாம்பழம் வச்சு ஒரு மாம்பழம் ஃபுட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பால் வச்சுருக்கேன், ஒரு டம்ளர் பால் வச்சுருக்கேன். இது ஒரு 200 கிராம் பால். இது பசும்பாலில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். பசும்பால் பண்ணியிருக்கேன், பசும்பால் வச்சுருக்கேன். இதை நம்ம பசும்பாலை எடுத்து காய்ச்சிக்கலாம். இதை நம்ம மாம்பழத்தை தோல் சீவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு ரெடி அடித்து பாலோடு சேர்த்துக்கணும். பால் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். நம்ம இப்போ பாலை எப்படி காய்ச்சிக்கலாம், நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். இதுலேயே இதுக்கு தேவையான சர்க்கரை போடுறோம். இந்த ஒரு மாம்பழத்துக்கு தேவையான சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டால் போதும். அதிகமாக மாம்பழம் நல்லா சுகராக இருக்கும். குழந்தைங்கலாம் சாப்பிட்றதுனால ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்காக தான் செய்கிறேன். எங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குது. 2 குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நான் செய்கிறேன். சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கிட்டு காய்ச்சலாம். பால் நல்லா இப்போ காஞ்சிச்சு, நல்லா சுண்டி வந்துடுச்சு. சிம்மில் வச்சு கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாலை ஆற வச்சிடலாம். நிறுத்தி வச்சு ஆறினதுக்கப்புறம் மாம்பழத்தை சீவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து இதில் கலந்து நல்லா பால் நல்லா ஆறினதுக்கப்புறம் கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது. ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா இதாகிடும். இந்த மாம்பழத்தை கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது காட்டுறேன். கொஞ்சம் பால் ஆறட்டும். இதுபோல் சீவிடுங்க. சீவிட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம். பழத்தை சீவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். மிக்சி போட்டு அரைச்சிட்டேன். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். இதில் கொஞ்சோண்டு பால் ஆறிடுச்சு. கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதோட ஒரு ஏலக்காய் போட்டு நான் அரைச்சிருக்கேன். ஃப்ளேவருக்காக நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் இதோட ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு அரைச்சிக்கிட்டேன். பால் ஊற்றி கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம பாலில் சேர்த்துக்கலாம்.
எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஃப்ளேவருக்காக இதில் ஒரே ஒரு ஏலக்காய் தான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே நான் சேர்ப்பேன். பால், சர்க்கரை, மாம்பழம் அவ்வளோதான். வேறு எதுவுமே சேர்ப்பேன் எக்ஸ்ட்ரா. இது மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு அந்த இதில் தான் வைக்கணும். இதில் நம்ம ஒரு இது போட்டு கவர் போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வைப்போம். வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கவர் போட்டு மூடிட்டு நம்ம இப்போ ஃப்ரீசரில் வச்சுருவோம். ஃப்ரீசரில் வச்சு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். பாருங்க கைஸ், இதான் மேங்கோ புடிங். எப்படி இருக்கு? செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. நான் சாப்பிட்றேன். நிறைய வருது. வரவே மாட்டேங்குது கைஸ். எடுத்துட்டேன். வாவ், சூப்பராக இருக்கு கைஸ். தேங்க்யூ. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.